பக்தி தொடர்கிறது. என்னிடம் ஒரு தாயார் வந்து சொன்னார், என்னுடைய பையன் அவன் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதும் கோல்டு மெடல் வாங்கினான், கல்லூரியில் படிக்கும் போதும் கோல்டு மெடல் வாங்கினான், அதற்கு மேல் படிப்புகள் எல்லாவற்றிலும் கோல்டு மெடல் வாங்கினான். ஆனால் என்னவோ தெரியவில்லை, அவன் எந்த அலுவலகத்திற்கு வேலைக்கு சென்றாலும் ஒரு மாதத்திற்கு மேல் அவனால் இருக்க முடியவில்லை, விட்டு வந்து விடுகின்றான். ஏன்? கோல்டு மெடல் மட்டும் வாங்கிவிட்டால் போதுமா? நாம் புத்தகத்தில் இருப்பதை படித்து அதை கிரகித்து கொண்டு அதில் முதல் மார்க் வாங்கிவிட்டால் மட்டும் போதுமா? இவனுக்கு அந்த அலுவலகத்தில் ஒத்து போகவில்லையா? அந்த அலுவலகத்தில் இவனை வைத்துக் கொள்ள மாட்டேன் என்கின்றார்களா? ஒரு அலுவலகத்தில் வேண்டுமானால் பிரச்சனை இருக்கலாம், போகக்கூடிய இடத்தில் எல்லாம் எப்படி இப்படி ஒரே பிரச்சனை வரும்? காரணம், இவன் எல்லாவற்றிலும் கோல்டு மெடல் வாங்கி இருப்பதால் அவனுக்கு தன்னை போல் யாரும் இல்லை என்ற ஒரு கர்வம். அந்த கர்வம் இருப்பதால் அவனால் யாருடனும் கலந்து பழக முடியவில்லை. எல்லோரையும் ஒரு அலட்சியமாக பார்க்கின்றான், அலட்சியமாக நடத்துகின்றான். ஒருவன் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும், எவ்வளவு குணங்கள் அவனிடம் இருந்தாலும், அவனை போல பார்ப்பதற்கு அழகே மற்றொருவனை சொல்ல முடியாது என்ற அளவில் அழகு இருந்தாலும் கூட இவ்வளவும் இருக்கின்றது. ஆனால் அவனிடம் கர்வம் இருக்குமானால் எல்லாம் அழிந்துவிடும். ஒருவனிடம் ஒரு நல்ல குணமும் இல்லை, பெரிய படிப்பும் இல்லை, பார்ப்பதற்கும் அப்படி ஒன்றும் ஆள் இருக்க மாட்டான். ஆனால் பணிவாக இருந்தானால் அந்த பணிவு ஒன்று அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விடும். குணங்களில் உயர்ந்தது பணிவு, குணங்களில் இருக்கக்கூடாதது கர்வம். ஒரு மனிதனுக்கு வேறு எது தெரிகின்றதோ இல்லையோ, எல்லோருடனும் எப்படி பழக வேண்டும், உலகத்தவர்களுடன் எப்படி பழக வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி நாகரீகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒருவன் கற்றுக்கொண்டு விட்டால் உலகமே அவனுடைய கையில் இருக்கும். எவ்வளவு கற்றும் ஒரு அடுத்த ஆளுடன் அவனுடன் ஒத்துப்போக முடியவில்லை என்றால் அவனால் உலகத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. பல கணவன் மனைவிகளுக்குள் பிரச்சனை வருவது ஏன்? அவர்களுக்குள் நான் பெரியவனா நீ பெரியவனா என்ற ஈகோ, கர்வம், அகங்காரம் தான் என்ற எண்ணம் தான் ஒரு அலுவலகத்திலும் சரி, வீட்டிலும் சரி, தம்பதிகளுக்குள்ளும் சரி ஏதோ ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி கொண்டே இருக்கின்றது. அந்த கர்வம் உடையவனை பிறர் வந்து அழிக்க வேண்டிய அவசியமில்லை, அவன் தானாகவே அழிந்து விடுவானாம். மகாபாரதத்திலே கர்வமுடையவன் எப்படி தானாக அழிந்து விடுவான் என்ற ஒரு கதையை வியாச பகவான் அழகாக சொல்லுகின்றார். ஒரு பெரிய மரம், ஆயிரக்கணக்கான வருடங்கள் அந்த மரம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆலமரம். அந்த ஆலமரத்திற்கு ஒரு கர்வம். நம்மை போல் வயதான மரம் இல்லை, படர்ந்த மரம் இல்லை, உயர்ந்த மரம் இல்லை. அதனால் அந்த மரம் என்ன செய்யும் என்றால், பக்கத்தில் சின்ன புல்லை ஏளனமாக பார்க்கும். ஏ புல்லே, என்ன உன்னுடைய வாழ்க்கை என்ன, ஒரு வாரமா ஒரு மாதமா? என்னை பார், ஆயிரக்கணக்கான வருடங்கள் உயிரோடு இருக்கின்றேன். ஒரு கொடியை அலட்சியமாக பார்க்கும், ஒரு செடியை அலட்சியமாக பார்க்கும். அந்த மரத்தின் கீழ் நரியோ சிங்கமோ யானையோ புலியோ சிறுத்தையோ வந்து நிழலுக்கு ஒதுங்கி ஓய்வெடுத்தாலும் கூட அந்த மரத்திற்கு ஒரு கர்வம். என்ன? காட்டிற்கே ராஜாவாக இருக்கக்கூடிய சிங்கமும் என்னுடைய மரத்தினுடைய நிழலில் தான் வந்து ஓய்வெடுத்துக் கொள்கின்றது என்ற கர்வம். யானையும் கூட என்னுடைய மரத்தின் நிழலில் தான் ஒதுங்குகின்றது என்ற கர்வம். காட்டில் உள்ள பல மிருகங்களுக்கு தன்னுடைய தழைகள் தான் ஆகாரமாக இருக்கின்றன என்ற ஒரு கர்வம். இப்படி பக்கத்தில் வளரக்கூடிய புல், மரம், செடிகள், கொடிகள் எல்லாவற்றையும் அந்த மரம் வீணாக வம்புக்கு இழுத்து இழுத்து அவர்களை பார்த்து பரிகாசம் செய்து ஏளனம் செய்து கொண்டே இருக்கும். பாவம், இந்த செடி கொடிகள் எல்லாம் என்ன செய்யும்? அந்த மரத்துடன் போய் என்ன தகராறு செய்ய முடியும்? மரமோ பெரிய மரம். ஆனால் அவைகள் எல்லாம் நினைத்து கொண்டிருந்தன, இதற்கு தலைகால் புரியவில்லை, கர்வம் தலைக்கு ஏறி இருக்கின்றது.
அந்த கர்ப்பமே இதற்கு ஒரு நாள் நல்ல பாடம் கற்பித்து கொடுக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தது. அப்படி ஒரு நாள் வந்தது. ஒரு நாள் காற்று மெதுவாக வீசியது. காற்று மெதுவாக வீசிய காற்று பக்கத்தில் இருக்கக்கூடிய கொடியானது அந்த காற்றிலே இப்படியும் அப்படியும் ஆடியது. அந்த காற்று சற்று வேகமாக அடிக்க ஆரம்பித்தவுடன் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரத்தினுடைய கிளை கீழே முறிந்து விழுந்தது. காற்று சுழன்று சுழன்று அடிக்கும் பொழுது புழுதிகள் மண்ணிலிருந்து கிளம்பி வருவதால் மிருகங்கள் எல்லாம் குகைகளில் ஓடிக்கொண்டு ஒளிந்தன. அந்த மரம் பார்த்தாயா என்னுடைய பெருமையை? காற்று மெதுவாக அடிக்கும் பொழுது கொடிகள் தடுமாறின. சற்று வேகமாக அடிக்கும் பொழுது பார்த்தால் மரத்தினுடைய கிளைகள் எல்லாம் கீழே முறிந்து விழுந்தன. அது சூறாவளியாக சுற்றி கிளம்பி வரும்பொழுது பார்த்தால் மிருகங்களுடைய கண்களிலே மண் அடித்ததால் அவைகளெல்லாம் பதுங்கு குழிகளிலே குகைகளிலே போய் ஒளிந்து கொண்டன. நான் மட்டும் ஆடவும் இல்லை, அசையவும் இல்லை, நான் பயப்படவும் இல்லை, எங்கும் சென்று ஒளிய வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு நிகர் நான் தான் என்று இருமாப்புடன் இருந்தது. சாய்பல் பியூர் அகர்பத்தி